என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களே, இன்றைக்கு நம்ம தமிழக அரசியல்ல அண்ணாமலையை வைத்து 2 திட்டங்களை வழி நடத்துவதற்கு மிக தெளிவான ஒரு டெல்லியினுடைய களம். இப்போ அண்ணாமலை இன்றைக்கு அவருக்கு பிறந்த நாள் 4ஆம் தேதி. இன்றைக்கு அறிவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் டெல்லியிலே தான் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் என்ற தகவல்கள் நமக்கு பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது. ஒரு கட்சியிலிருந்து வெளியேறக்கூடியவன் யாராக இருந்தாலும் சரி, நானாக இருக்கிறோம், நீங்களாக இருந்தாலும் சரி, தோழர் அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, அவர் ஏன் இவ்வளவு நாட்கள் டெல்லியிலே இருக்கிறார்? டெல்லியிலே அவருக்கு என்ன பேச்சுவார்த்தை நடக்கிறது என்பது ஒரு மர்மமான செய்தி. ஆனால் அவர் தெளிவாக இருப்பதாக, அண்ணாமலை அவருடைய முடிவு தெளிவானது என்றும் சொல்லப்படுகிறது. நாங்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்து தமிழக கழகம் என்ற பெயரிலே தமிழ்நாட்டின் அடிப்படையிலான ஒரு கட்சியை ஆரம்பிக்க அவர் முயன்றிருப்பதாகவும், ஆரம்ப கட்டத்தில் அந்த கட்சி ஒரு கழகமாக இயங்காமல் அது ஒரு அமைப்பாக இயங்கும் என்றும், அதனுடைய கொள்கையில் தமிழர் நலன் சார்ந்து மட்டுமே இருக்கும் என்றும், அதில் எந்த ஒரு சமாதானத்துக்கும் வட இந்திய பாரதிய ஜனதாவினுடைய தலைவர்களில் அவர் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதை ஏறக்குறைய எல்லா தகவல்களும் உறுதிப்படுத்துகிறது. இந்த முறை அவர் உறுதியான செய்தியைத்தான் பாரதிய ஜனதா தலைவர்களிடத்திலே கன்வே பண்ணியிருக்கிறார். அதில் அவர் விஷயம் இல்லை. ஆனால் அண்ணாமலையின் செயல் திட்டங்கள் தமிழக வாக்காளர்களிடத்தில், தமிழர்கள், தமிழ் குடிகளிடத்தில் எந்த அளவிற்கு அது நம்பகத்தன்மையை பெறும் என்கின்ற கேள்விக்குத்தான் விடை தேட வேண்டும். இந்த அலசலில் தோழர்களே, அண்ணாமலை இப்பொழுது நம்புவது தனது கையை நம்புகிறார். அவர் முதலிலே தன்னை ஒரு பெரிய ஒரு கரிஸ்மா பெர்சனாலிட்டியாக அவர் நம்புகிறார். எந்த ஒரு தலைவனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு பாசிட்டிவான எஃபெக்ட் அவருக்கு இருக்கு. தான் எதையும் சாதிக்க முடியும் என்று அவர் நம்புகிறார். பாயிண்ட் நம்பர் 1. பிஜேபியை விட்டுருங்க, இப்ப நம்ம அவரை பத்தி மட்டும் பேசுவோம். 2வது, அவருக்கு மிக அதிகமாக ரஜினிகாந்தோடு மறைமுக தொடர்புகள் இருப்பதாகவும், ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து பேசி அவருடைய ஆலோசனையின் அடிப்படையில் தான் ஒரு மாற்று சக்தியாக தமிழ்நாட்டில் உருவாகுவதற்கு அவர் தனித்து நிற்க வேண்டும் என்றும், ரஜினி ஆதரவாளர்களுடைய மிகப்பெரிய ஆதரவு தமிழ்நாட்டில் இருக்கு. அதை தனக்கு வாக்குகளுக்காக அவர் சேர்த்துக் கொள்வார். 2வது அவருடைய கால்குலேஷன். 3வது தீவிர திராவிட முன்னேற்ற கழக அதிமுக, திமுக, தாவேகாவின் எதிர்ப்பாளராக தன்னை காட்டிக்கொண்டு, தாவேகா எப்படி ஒரு ரிவோல்ட், ஒரு புரட்சி, அதாவது ஒரு கொந்தளிப்பை சமூகத்தில் ஏற்படுத்தி ஒரு ரெவல்யூஷன், மக்களிடத்திலே ஒரு பெரிய வாக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியதை போன்று, ஏற்கனவே அறிமுகம் இவருக்கு தேவையில்லை, பேச்சாற்றலும் இருக்கிறது. இதையெல்லாம் தனது முதலீடாக வைத்து கொண்டு ஒரு செக்யூலர் ஃபோர்ஸாக அவர் உருவாக போகிறார். இதுதான் தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனால் ஒரு பெரிய தப்பை அவர் இப்ப செஞ்சிட்டார். அந்த தப்பை செஞ்சுக்கிட்டே இருக்கார். தப்பு செஞ்சிட்டார் இல்ல, இந்த தப்பை இப்ப செஞ்சுக்கிட்டே இருக்கார். அப்ப அவர் சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். பாஜகவிலிருந்து ஒருத்தர் வெளியே வருவார். தந்தை பெரியார்கள் ஆரம்பத்திலே காங்கிரஸ் கட்சியிலிருந்து தான் வெளியிருந்தார். உடனே காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி அவர் சம்பந்தமே இல்லாம ஒரு கடவுள் மறுப்பு இயக்கத்தை நடத்தி வெற்றி கண்டார். ஆனால் இங்கே நமக்கு என்ன சிக்கல் என்றால், அண்ணாமலை இந்த சந்திப்பை அவர் பாஜக தலைவர்களிடம் செய்திருப்பதை இவ்வளவு பெரிய விளம்பரப்படுத்தி இருக்க வேண்டியதில்லை. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குட்டி கொளுத்தாலும் வழுக்கு வழுக்குத்தான். அண்ணாமலையினுடைய விஷயத்தில் நேரடியாக அவர் டெல்லிக்கு போகலாம். டெல்லிக்கு போய் டெல்லியிலேயே தலைவர்களை சந்தித்திருக்கலாம். ஏதாவது வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டிலேருந்து டெல்லிக்கு வந்து டெல்லியில் தனது ரெசிகுலேஷனை புட்டப் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்கலாம். அதை விட்டுட்டு ஒரு பெரிய விளம்பரமாக்க ஆக்கி
டெல்லிக்கு போகிறார், டெல்லிக்கு போகிறார், டெல்லிக்கு போகிறார், இன்று போகிறார், நாளை போகிறார். அதே போன்று மீனம்பாக்கத்தில் தலைவர்களை சந்திக்கிறார். சந்தித்து விட்டு ஒரு ப்ரெஸ் கொடுக்கிறார். நாங்கள் அண்ணா 2 நாள் நீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு கடைசியில் போய் நிதின் நபீனை சந்திக்கிறார். தந்தி 5 பக்கத்திற்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து புட்டப் பண்ணிட்டு அவர் ஹேஸ் பீன் வெயிட்டிங் சாமதிக்கிறார். அதே மாதிரி அமித்ஷா எந்த விதமான அப்பாயின்மெண்ட்டும் கொடுக்கல. திரும்பி ஏர்போர்ட்டுக்கு வரார். இது பாருங்க, விட்லாச்சாரியார் கதை மாதிரி வருது. வரும்போது தமிழ்நாட்டுடைய ஊடகங்கள் சொல்லுகிறது, அமித்ஷா அவரை கூப்பிடுகிறார். தம்பி அண்ணாமலை வீட்டுக்கு வாங்கன்னு சொன்ன உடனே இது என்ன கதைன்னு தெரியல. ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அப்படியே காரு அமித்ஷாவுடைய அலுவலகத்துக்கோ அவரை சந்திக்கக்கூடிய ஆஃபீஸுக்கு செல்லுது. அங்கே போகிறாரு. அமித்ஷா அவரை வலியுறுத்துறாரு. அப்புறம் வலியுறுத்தின உடனே இதெல்லாம் கடந்த சில நாட்களாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கதைகள். கதைகள் எல்லாம் சம்பவத்தினுடைய பிறல்கள், நிகழ்வுகள், எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி ஒரு விவகாரத்தில் அவரை வலியுறுத்துகிறார். பாரதிய ஜனதா தலைவர்கள் அவரை சொல்கிறார்கள், போக வேணாம். அவர் போக வேணாம், அது போவேன். என்ன இது கதை? இது கன்னித்தீவு கதை விட மோசமா இருக்கு. அதற்கு பிறகு மோடி வாயே திறக்கல. ஏன்? அவர் அமைதியா இருக்கார். இப்படிப்பட்ட கதைகள் புனையப்பட்டு செய்தியாளர்களுக்கெல்லாம் தலைப்பு செய்தியாகி இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாளும் வந்துட்டையா, ஜூன் மாதம் 4ஆம் தேதி. இன்றைக்காவது அறிவிப்பார்னு பார்த்தா அவருக்கு தமிழ்நாடு கழகம், தமிழக மக்களின் வெற்றி கழகத்தை போன்று ஒரு புதிய முன்னேற்ற கழகம் அல்லது ஏதோ ஒரு கழகம், ஃபவுண்டர் ஆர்கனைசேஷன் அண்ணாமலை, இவர் பேரில் அப்படி சிங்கம் ஒன்று வருதுன்னு சொல்லி பல இடங்களில் தேனி, பெரியகுளம், மதுரை பகுதியிலெல்லாம் ரஜினிகாந்த் படத்தை போட்டு, இப்போ இவருக்கு என்ன முதலீடு அப்படின்னு பார்த்தா அவர் ஒரு முதலீடு, அவருக்கு இருக்கக்கூடிய கொங்கு வேளாளர் சமூகம் ஒரு முதலீடு, திராவிட கழகங்களுக்கு எதிராக ஒரு முதலீடு, அதுபோல ரஜினிகாந்தனுடைய ஆதரவாளர்கள் ஒரு முதலீடு, ஏற்கனவே ஒரு மாடல் மேனா இருக்கக்கூடிய விஜய்க்கு மாற்றாக இவர் வரப்போகிறார். திமுக வெறுப்பை கல்டிவேஷன், அதை அறுவடை செய்வார், நல்ல ஈல்டிங் கிடைக்கும். இப்படியெல்லாம் கதை போய்கொண்டிருக்கிறது. இதுல அவர் வெற்றி பெறலாம், தோல்வி அடையலாம். இதை தாண்டிய தவறு என்ன நடந்துட்டுன்னா, அவர் அங்க தாமதிக்கிறார் பாருங்க. அந்த ஒவ்வொரு செகண்டுக்கும் அவருடைய நம்பிக்கை, அவர் மீது இருக்கக்கூடிய பொது வாக்காளர்களின் நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக உடைகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக சிதறுகிறது. இன்றைக்கு காலை ஒரு செய்தி வருகிறது, அண்ணாமலை இவ்வளவு அடமண்டாக இருப்பது, பிடித்த பிடியாக இருப்பது, டெல்லி தலைவர்களை 2 முறை சிந்திக்க வைத்திருக்கிறார். டேய், அண்ணாமலை போயிட்டா நமக்கு தலைவர் இல்லையே, அது ஒரு சிந்தனை. அண்ணாமலை போனா நல்லதுதானோ? அவர் ஒரு தமிழ் தேசியம், தமிழர்கள் திராவிட கழகத்தை போன்று, திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்று ஒரு கழகத்தை ஆரம்பித்து நாளைக்கு வந்துட்டா, நாளைக்கு பாரதிய ஜனதாவுடைய ஐடியாலஜிக்கு ஒருத்தன் பின்னாலே இருந்து இயக்குவதற்கும் ஒரு வசதியான ஒரு ஆள் வருகிறான், இதுவும் நல்லதுதான் அப்படின்னு சில தலைவர்கள் டெல்லியில பேசினாங்களாம். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? ஒரு பக்கம் அவர் போயிட்டா கட்சி போயிடும், கட்சியில் உள்ள வாக்காளர்கள் பெரும்பான்மையாக அண்ணாமலை கூட போயிடுவாங்க, பொது வாக்காளர்களும் அவருக்காக வாக்களிப்பார்கள். அது சரியா? ஆனால் அவர் நல்ல கவனிங்க, அவர் ஒருவேளை கால் ஊடிவிட்டால் நாளைக்கு பாஜகவுக்கு ஒரு பெரிய அளவில் வாய்ப்பாக அமையும் என்றும் ஒரு குறுக்கு வழி கணக்கை அவர்கள் போட்டிருப்பதாகவும் தற்போது வருகிறது. இப்ப பேசினதே அடுத்த செகண்ட்ல யாருன்னு கேட்கிற ஒரு காலம் இது. 10-1க்கு பேசிட்டு 10-2க்கு நீ எப்போ பேசின அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மோசமான காலம். அண்ணாமலை கட்சி ஆரம்பித்து அவர் வெற்றியை சுவைத்த பிறகு அது பாஜகவுக்கு நன்மை தரும் என்று அவர்கள் நம்பினால், இது போகாத ஊருக்கு, ஊரே இல்லாத ஒரு பகுதிக்கு வழி கேட்டால் எப்படி சொல்வது? எங்கேயாவது ஒரு ஊர் இருக்கணும், அதுக்கு இந்த ரூட்ல போங்கன்னா போகலாம். எந்த ஊருமே இல்லை, வழி கேட்டால் எப்படி சொல்வது? அப்படித்தான் இவர்களின் திட்டம் நமக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்கிறது. ஆக ஒரு விஷயம் தெளிவாக தெரியுதுங்க, ஏதோ ஒரு விதத்தில் அண்ணாமலைக்கும் பாரதிய ஜனதாவினுடைய பிணைப்புகள் இறுக்கமானது. சந்தோஷ் கூட அவரை ரொம்பவே ப்ரெஷர் பண்றாங்க. அதாவது கர்நாடக பிராமணர், ஆர்எஸ்எஸ்னுடைய மூல பிதாவாக, ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமகனாக இருப்பவர், அவரைத்தான் அனுப்பி எல்லா விஷயத்தையும் சமாதானம் செய்வார். அவர் தான் இவருக்கு ஒரு ஒரு என குருஜி. அந்த குருவே இவரை சொல்கிறாராம், போகாத தம்பி, இரு போகத்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்படியெல்லாம் கதை சொல்கிறார்கள்.
இந்த கதைகள்லாம் தமிழ்நாட்டில் இவர் மீது நம்பகத்தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறது. என்னதான் திராவிடர் கழகம், திராவிட இயக்கம், பெரியார் இயக்கம், தமிழ் தேசியம் என்று இவர் பேசினாலும் இவர் யார் என்ற கேள்வியை, இவர் மீது நிரந்தர சந்தேகத்தை டெல்லியிலே அவர் இப்பொழுது டெல்லியில அவருக்கு வேலை இல்லை. தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிக்கிறவன் தமிழ்நாட்டில் இருக்கணும். டெல்லியில உட்கார்ந்து கொண்டு டெல்லியில சம்மந்தமே இல்லை. எந்த கட்சியில இருந்தியோ அந்த கட்சியினுடைய ஐடியாலஜி உனக்கு பிடிக்கல, அந்த கட்சியினுடைய கொள்கைகள் உங்களுக்கு பிடிக்கல, அதை விட்டு தான் நீங்க வெளியே வரீங்க. அண்ணாமலை அவர்கள் அதை விட்டு தான் வெளியே வரார். அப்ப அவர்களிடத்திலே உட்கார்ந்து கொண்டு நீங்கள் ஆலோசிப்பது உங்களுக்கு எந்தவித நன்மையை தரும்? ஆக டெல்லியுடைய சூட்சமத்தை அவர் மாட்டிக்கொண்டார். ஆனால் அவர் மாட்டினாலும் மாட்டாவிட்டாலும் இது மறுபடி தேய்பிறை கட்சியாகத்தான் வரும். அதற்கான களத்தை அவரே தான் அமைத்துக் கொண்டார். மறுபடியும் சொல்லி முடித்து விடுகிறேன், நிறைய நேரம் இதில் பேச வேணாம். அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு யாருக்கும் தெரிய வேண்டியதில்லை. தனக்குள்ள மனக்குறைகள் எல்லாம் டெல்லியில் சொல்லிட்டு ரெசிக்னேஷனை கொடுத்துட்டு பத்திரிகையில் செய்தியே வராது. நேரம் வந்து தமிழ்நாட்டில் அண்ணா சிலைக்கு ஒரு மாலை, பெரியாருக்கு ஒரு மாலை, அப்புறம் தமிழ் தேசிய தலைவர்களுக்கெல்லாம் ஒரு மாலை போட்டு தமிழருடைய நலன், நான் தமிழ் குடி, நான் பச்சை தமிழன், இப்படியெல்லாம் இருக்கேன், உங்களுக்காக தருவேன்னு சொன்னால் அதோடைய நிலைமை வேற. அதை விட்டு போட்டுட்டு அவங்க காலிலே போய் விழுந்து அப்போ என்ன சொல்லுவாங்க? நாளைக்கு பிரச்சாரம் பண்ணும்போது சனாதனத்தின் அடிமை ஈஸியாக சொல்லுவாங்க திமுக காரங்க. சனாதனத்தின் அடிமை, பாஜகவினுடைய பிராக்சி. சும்மா இருக்கக்கூடிய விஜயே எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. பாஜகவின் RSS உடைய ஆட்கள், அதை போன்று சீமானும் சொல்லப்படுகிறது RSS பிராக்சி. ஏன் திமுகவும் இப்போ RSS பிராக்சி தான் ஆகுது. இதெல்லாம் வந்து பேசப்படும். ஆனால் இவர்களுக்கு மீதே இப்படிப்பட்ட செய்திகள் வருகிற போது அண்ணாமலைக்கு மீது வருவது ரொம்ப ஈஸி தாங்க. அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவருடைய அனுபவ குறைவும் ஆலோசனைகள் அவர்களிடத்தில் யாரும் சொல்லாததும், அவர் டெல்லியிலே தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் தன் தலையில் தான் அவர் மண்ணெல்லி போட்டுக் கொண்டிருக்கிறார். தனியாக கட்சி ஆரம்பிக்கிறவன் சமாதானமே இல்லாமல், எந்த கொள்கை பிடிக்கல, எந்த தலைவர்கள் இல்லை, உன்னை யார் டீக்ரேட் பண்ணுறா அவங்ககிட்டே உட்கார்ந்து நீங்கள் சமாதானம் பேசுவது உங்களின் மீது தமிழகம் முழுவதும் சந்தேக பார்வை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதுதான் உண்மை. மீண்டும் அடுத்த செய்தியினுடைய நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.